இந்த கொஸ்டினை பாருங்கள். சோழர் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்த இடங்கள் எண்ணாயிரம், திருப்புவனம், திருமுக்கூடல், திருவெற்றியூர். அப்படியே ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது. தெரியல என்னென்ன கல்லூரிகள் இருந்தது அப்படிங்கிறத ஸ்கூல் புக்கில் கொடுத்தா. மேற்கொண்டு அனைத்துமே ஆன்சர் தான். 11th ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரே இடத்துல இருக்குது. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோழர் சமஸ்கிருத கல்வியை போற்றி வளர்த்தனர். முதலாம் ராஜேந்திரன் வேதக் கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் தென்னார்காடு மாவட்டம் என்ற இடத்தில் தோற்றுவித்தார். இக்கல்லூரி 14 ஆசிரியர்கள், 340 மாணவர்கள் சமஸ்கிருத இலக்கணம், சமயம், தத்துவம் பயின்றனர். அவருக்கு பின் அரசாண்ட சோழ மன்னர்களால் புதுச்சேரிக்கு அருகில் திருப்புவனியில் 1048 ஒரு கல்லூரியும், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு திருமுக்கூடலில் 1067 மற்றொரு கல்வியும் திறக்கப்பட்டன என்றாங்க. ஃபஸ்ட்டு தென்னார்காடு ராஜேந்திர சோழன் தான் முதல்ல தொடர்ந்தார். தென்னார்காடு தான் என்ஆர்எம் என்ற இடத்துல. அதுக்கடுத்து சோழமன் புதுச்சேரிக்கு திருப்பூரில் 1048, அதுக்கடுத்து திருமுக்கூடலில் 1067 தொடர்ந்தாங்க. திரும்பி காலவரிசை கூட கேட்டு விட்டுருவாங்க. எந்தெந்த காலம் தொடங்கப்பட்டது. முதல்ல 8,000 ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இதெல்லாம் தொடங்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோ.